ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 9-10 குடையவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் லாபஸ்தானத்தில் உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிற போது இந்த மாதம் அற்புதமாக ஆரம்பிக்கிறது. லாபங்களும் ஆதாயங்களும் வெற்றிகளும் உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கி இருப்பது உன்னதமான ஒரு அமைப்பு. 12 ராசியிலேயே கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அடைமழை பெய்ய போகிறது. அற்புதமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் சுக்கரனுடைய பார்வையால் சுபத்துவமாக இருக்கிறார். 7ஆம் இடத்திலே இருந்து கண்டக சனியாக உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் எல்லோருமே அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 7ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல வக்ரகதியிலே சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 5ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து சாந்தமடைகிறார். 6-12 அச்சுகளோடு ராகு எதுக்கள் தொடர்பில் இருப்பது, சனி பகவான் சாந்தமாக இருப்பது, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருப்பதுன்னு சொல்லி மாதம் உன்னதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதமான யோக மாதம். குருவனுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் 11, 3, 5, 7ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலுத்து 6ஆம் இடம் பலவீனமாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் கடன் நோய் எதிர்ப்புகள் கட்டுக்குள் இருக்கும். லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு உறுதி செய்து தரப்படும். அப்படியே இருக்கிறது. 6ஆம் இடம் ராகுவின் இருப்பால கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சுக்கரனுடைய பார்வை வர அங்கே கிடைத்து விட்டது. வேலை இல்லையே, ஒரு நல்ல வருமானம் இல்லையே, நல்லது ஒரு சம்பாத்தியம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம், அரசு வேலைக்காக நீண்ட காலம் நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அரசாங்கத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சகுருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார். பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல அரசு வேலைக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய, சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய, அரசு வேலை கிடைக்கக்கூடிய, ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான யோக மாதம். கன்னியா ராசிக்கார பெண்களுக்கு 3ஆம் இடம் வலிமையாக செயல்படுகிற போது நகை நட்டு ஆபரணங்கள் சேர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் நிலையான சொத்துகள், 3ஆம் இடம் ஆபரண சேர்க்கை தெளிவாக இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது நல்ல கான்டாக்ட், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். ஒரு மனிதனுக்குங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா இல்லையா என்று உங்கள் நண்பர்களை பார்த்து சொல்லிவிட முடியும். உண்மையில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று நல்ல நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள். இன்னொன்று தன்னுடைய சொந்த திறமையை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவனை நம்பிக்கொண்டு இயற்கையையும் இறைவனையும் நம்பி இருப்பவர்கள். தன்னுடைய சொந்த திறமையில் இருப்பவர்களை யாரும் வீழ்த்த முடியாது. அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் கிடைத்தவர்களையும் யாரும் வீழ்த்த முடியாது. இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள். 7ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகுவுக்கு சுக்கரனுடைய தொடர்பு கிடைத்து விட்டது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறார். லாபஸ்தானத்துல உச்சகுருவே இருக்கிறார். நல்லபடியாக அற்புதமாக செயல்படக்கூடிய இந்த மாசத்துல நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். புதிய நண்பர்களால நல்ல நன்மைகள் ஏற்படும். வேற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக வெல்விசேஷாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல ஒற்றுமை. இதே நேரத்தில் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த தீங்குகள் எல்லாம் கசப்புகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. நல்லதொரு நண்பன் கிடைப்பதற்கான, நல்லதொரு தோழி கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் நல்லபடியாக திருமணம் நோக்கி நகர்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. நல்ல ஒரு தசாபுத்திகளின் அடிப்படையில் நல்ல திருமண வாழ்க்கை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஒரு மனிதனுக்குங்க நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றமாக போகிறீர்கள். லாபஸ்தானம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இந்த 12 ராசியிலேயே 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இப்போது நீங்கள் அதை அறுவடை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள்.
எந்தெந்த விடயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்? செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தந்தை வழி சொந்த பந்தங்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அற்புதமாக செயல்படுகிறது. 5ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் என்று சொல்கிற போது புத்திர பாக்கியம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் குலதெய்வ ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கிறதே. குழந்தைகளுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவத்தின் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்போது சக்சஸ் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு மனிதனுக்குங்க பிறந்த யாதகம் எல்லாமே பலவீனமாக இருந்து அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு என்ன வாய்ப்பு? எப்படி அவன் பிழைப்பது? அவன் எடுக்கிற முயற்சிகளுக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டுமே. அதற்கு குருபலம் வேண்டும். குருபலமும் இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தையும் உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். புதிய முயற்சிகள், விடாமுயற்சிகள், கடின முயற்சிகள், சொந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதாவது உங்களுக்கு நல்ல காலம் வேலை செய்கிற போது எனக்கு நல்ல காலம் வேலை செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போத்திட்டு தூங்கி கொண்டிருந்தால் படுத்து கொண்டிருந்தால் ஒரு நல்லதும் நடக்காதுங்க. நீங்கள் எழுந்து முயற்சி செய்ய வேண்டும். 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. கோச்சார அமைப்புகளில் மற்ற அமைப்புகள் எல்லாம் தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 6ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும். கடன் நோய் எதிர்ப்புகள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிரிகள் மெல்ல ஒதுங்குவார்கள். கடன்களை மெல்ல கட்டி தீர்ப்பதற்கான நல்ல வருமானம் இருக்கும். அற்புதமாக இருக்கிறது. நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். சுகாதிபதி உச்சமடைந்திருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்கிற கண்டக சனி பகவான் உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில சாந்தமாக இருக்கிறார். உண்மையில சொல்றேன், 11ஆம் இடம் வலுத்து விட்டது. 6ஆம் இடம் பலவீனமாகி விட்டது. உங்கள் கை ஓங்கி இருக்கிறது. அற்புதமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோச்சாரத்துல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபத்துவமாக செயல்படுகிற போது கல்வி முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், பொருளாதார நன்மைகள், குடும்பத்தில் ஒற்றுமை, வாக்கு பலிதம் ஏற்படுவது, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது, வயதான பெரியவர்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்குவதுன்னு சொல்லி அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்க ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். தந்தை வழி சொந்த பந்தங்களோடு மட்டும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இந்த ஒரு விடயத்தை மட்டும் பார்த்து கொண்டு விட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம் அற்புதமாக இருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்ல புத்தி கூர்மையுடையவர்கள். அதாவது வித்யாகாரகன் புதன் தானே உங்களுடைய ராசிநாதன். 10ஆம் இடத்தோடும் 11ஆம் இடத்தோடும் அற்புதமாக குறிச்சுக்குற தொடர்புகளோட புதாதித்ய யோகத்தோட அற்புதமாக பவனி வருகிறாரே. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, இந்த மாதம் முழுக்க மகிழ்ச்சி தங்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. அற்புதமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா, எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டால், புதன்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து நல்லபடியாக பழச்சாறுகள் எடுத்துக்கொள்ளலாம். புதன்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் அதிகமாக நடக்கும். இப்போது நீங்கள் குலதெய்வத்தை சென்று நேரிலே பார்த்து வணங்கி விட்டு வரலாம். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிரனுமே உங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. குருமார்களாக யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், குருமார்கள், வழிகாட்டிகள், கோயில் அர்ச்சகர்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயிலை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுக்க சூரியன் நல்லபடியாக 10ஆம் இடத்துல திக்பலமாகி இருக்கிறார். அதன் பிறகு 11ஆம் இடத்துல சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், மின்சார உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு, அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கு. இந்த மாசத்துல ரூட் கிளியரா இருக்கு. உண்மையில சொல்றேன், உங்கள் கை ஓங்கி இருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை சொல்கிற போது மனம் ஆனந்தம் அடைகிறது. கோச்சாரத்துல எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் 40% நன்மைகள் உங்களுக்கு உறுதி செய்து தரப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பாடசாலை அதிபர்கள், அதே நேரத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், குடும்ப தலைவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இந்த மாசத்துல பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
சனி பகவான், கண்டகத்து சனி பகவான் நல்லபடியாக உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். உங்கள் தொழிலுக்கு தேவையான நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். உங்கள் தொழிலுக்கு தேவையான நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். அதனால நன்மைகளும் ஆதாயங்களும் இயல்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது. கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், கற்களை உடைத்து கிரசர் பணி செய்பவர்கள், அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து வீதி பணி செய்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இந்த மாதம் முழுக்க காத்திருக்கிறது. மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள் பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் விற்பனை செய்பவர்கள், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக இந்த மாசத்துல கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்களும் நன்மைகளும் இந்த மாதம் காத்திருக்கிறது. சனி பகவான் சுபத்துவமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவத்துறையில் படித்துக் கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனை வைத்திருப்பவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸ் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், இராணுவம், காவல்துறையில் செயல்படுபவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் இது போன்ற அடிப்படைகளில் உங்களுக்கு அதிக லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. டீ கடை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், அதுக்கு செங்கல் அதாவது கற்களை அறிந்து விற்பனை செய்பவர்கள், இந்த அதே நேரத்தில் செவ்வாயினுடைய துறை என்று பார்க்கிற போது நிலம் வாங்கி விற்பவர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட் கட்டட பணி செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. செவ்வாயினுடைய துறை, சூரியனுடைய துறை, புதனுடைய துறை எல்லாம் உங்களுக்கு இயல்பாக நன்மையாக மாறப்போகிறது. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை இது போன்ற அமைப்புகளில் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் இடைத்தரகர்களாக செயல்படக்கூடியவர்கள், சிறு குறு வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு பகவான் கடன் நோய் எதிர்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருக்கிறார். கண்டக சனி பகவான் சாந்தம் அடைந்து விட்டார். ஒரே விடயத்தில் தந்தை வழி உறவுகளோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜோதிட சொந்தங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். அதாவது கோச்சாரத்தில் அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. நல்லபடியாக புது முயற்சிகளை எடுத்து இப்போது நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.